அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 7th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2ல இருந்து யூனிட் 2ஓட பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹிஸ்டரி கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ த முகல் எம்பையர். ஸோ அகைன் அதே மாதிரி முகல்ஸ்ல இருந்து கொஸ்டின் எல்லாமே இருக்கவே இருக்காது. முகல்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு சுல்தானேட்ஸ்ல இருந்து கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி முகல்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஸோ முகல்ஸ்ல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஆன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப ரேரா சிலதெல்லாம் வரும். அதுல முகல்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஆர்டர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாருக்கு அடுத்து யார் வராங்க, எந்த பீரியட்ல வராங்க அப்படிங்கறத கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகைன் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. வெறும் ஒரு லெசன் மட்டும் தான், ஒரே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் 1 or 2 தான் இருக்கும். மற்றபடி இந்த லெசன் இருக்கக்கூடிய என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு ஓவரால் நம்ம பார்த்துட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாபர் அப்படிங்கிறது. ஸோ பாபர் எப்போ ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1526 to 1530 அண்ட் ஹுமாயூன் 1530 to 1540. அகைன் வந்து அவர் நாடு கடத்தி அவர் போயிருவாரு. நாடு இல்லாம ஒரு 14 வருஷம் இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா 1555 to 1556 வரைக்கும் அவரோட ரூல் முடியுது. 1555ல ரூல் பண்ண ஆரம்பிக்காரு. ஒரு வருஷத்துலேயே வந்து படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்துருவாரு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அக்பர். அக்பரோட ரூலிங் பீரியட் எப்போ அப்படின்னா 1556ல இருந்து 1605 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஜஹாங்கீர் 1605 to 1627 வரைக்கும் இருக்கும். ஷாஜஹான் 1627 to 1658. அவுரங்கசீப் 1658 to 1707. ஸோ இது என்ன ஆர்டர்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா BHAJSA. ஸோ பாட்ஷா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ பாட்ஷாவோட ரூல் தான் வந்து நம்மளுடைய மொத்த முகல்ஸோட இதுவே வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்னலாம் முக்கியம் அப்படிங்கிறத ஜஸ்ட் மட்டும் சொல்லிட்டு போறேன். ஸோ பாபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1526 to 1530. ஸோ இவர்ல என்ன சொல்லியிருப்பாரு, பாபர் அப்படிங்கிறவர் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வம்சத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. ஒன்னு தைமூரோட வம்சத்துல இருந்தும் இருப்பாங்க, இன்னொன்னு செங்கிஸ்கானோட வம்சத்துல இருந்து இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய இத்தனாவது வழி பேரன் அப்படிங்கிற விஷயங்கள் இதுல கொடுத்திருப்பாங்க. இந்த முகல் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கேன் பி ட்ரேஸ்ட் டு பாபர்ஸ் ஆன்செஸ்டர்ஸ். பாபரோட ஆன்செஸ்டர்ஸ்ல இருந்து வந்துச்சு. சோ சொன்ன மாதிரி தைமூரோட ஃபாதர் சைடோட இவர் இருப்பார், ஓகேங்களா? அதே மாதிரி சோ இங்க இருக்கக்கூடிய மங்கோல்ஸோட செங்கிஸ்கானோட வழி பரம்பரையில இருந்து இவர் 13th அவர் வந்திருப்பாரு, சரிங்களா? சோ இதான் கொடுத்திருப்பாங்க. பாபர் எப்ப பிறந்திருப்பாரு அப்படின்னா 14 February 1483ல பிறந்திருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். சோ இவரோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரோட 3 வார், ஓகேங்களா? சோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் 1527 கான்வா வார். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சந்தேரி 1528. அதுக்கப்புறமா 1529ல பெங்கால் அண்ட் பீகார் இதெல்லாம் நடந்திருக்கும். சோ 1530ல வந்து பாபர் இறந்திருப்பாரு, சரிங்களா? சோ ஆப்கான் சீஃப்ஸுக்கு எதிராக பெங்கால் அண்ட் பீகார்ல 1529ல ஒரு வார் நடந்திருக்கும். சோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பானிபட் வார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்போ அப்படின்னா 1526. சோ இதுதான் லைன் ஆர்டர். 1526, 1527 அண்ட் 1528 இது மூணுமே வந்து இவருடைய ரூல் பண்ணிக்கூடிய டைம் தான். சோ 1526 ஃபர்ஸ்ட் பானிபட் நடக்குது. சோ 1527 கான்வா, 1528 வந்து சந்தேரி, 1529ல அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்குது. சோ 1530ல இவர் இறந்துருவாரு, சரிங்களா? சோ இது வந்து இதுல இங்க இருக்கு பேட் ஆஃப் த பானிபட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1526, ஓகேங்களா? சோ இது வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனா நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம் துசுக் இ பாபரி. சோ துசுக் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்ஷியன் லாங்குவேஜ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ இது வந்து இவருடைய ஆட்டோபயோகிராஃபி, ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சது. யாருக்கும் பானிபட் போர் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹுமாயூனோட பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1530 to 1540 அண்ட் 1555 to 1556. ஸோ நம்ம சொல்லியிருப்போம் இவர் வந்து நாடு இல்லாம இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து கைப்பற்றிருக்கும் ஷெர்ஷா இறந்ததுக்கு அப்புறமா வந்து இவர் நாட்டை கைப்பற்றிருப்பாரு. கைப்பற்றின அடுத்த வருஷமே இவர் இறந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம், ஓகேங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ பாபர்னா என்ன, ஹுமாயூன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கான சொல்லி ஒரு பேருக்கான ஒரு மீனிங் இருக்கும். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இவரோட தம்பிங்க எல்லாத்தையும் தோற்கடிச்சுட்டு இவர் உள்ள வந்து ரூல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பாரு. இவர்கிட்ட 2 போர் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சௌசா போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ சௌசா அப்படிங்கிறது 1539. இந்த சௌசா போர்ல யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும். ஹுமாயூன் வந்து ஷெர்ஷா டிஃபீட் பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா? சோ அடுத்தது அகைன் கன்னோஜ் நடந்திருக்கும். சோ கன்னோஜ் போர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1540. சோ சௌசா வார் அண்ட் கன்னோஜ் வார் இது 2 தான் இருக்கும். சோ இதோட இவர் நாட்டை விட்டு போயிருப்பாரு, ஓகேங்களா? சோ அகைன் 1556ல இவர் இறந்துட்டார். நம்ம சொல்லிருப்போம் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து இறந்திருப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு அடுத்து ஷெர்ஷா வராரு. எப்போ அப்படின்னா ஹுமாயூன் இருக்கிற நடுவுல வந்து ஷெர்ஷா வராரு 1540 to 1545. சோ இவரும் சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாரு. இவரோட முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் அப்படிங்கறது இவர் கொண்டு வந்திருப்பாரு, ஓகேங்களா? சோ இது மூலமா வந்து நிலவரி வசூல் செய்யறதா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களுமே இவர்கிட்ட இருந்து வந்திருக்கும். சோ ஷெர்ஷா என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு அடுத்தது
அக்பர் வராரு. சோ அக்பர் எப்போ 1556 to 1605. அக்பர் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன பையன்லயே அரியணை ஏறி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். 14 இயர்ஸ் ஓல்ட்லயே. ஏன் அப்படின்னா ஹுமாயூன் இறந்திருப்பாரு அதுக்கப்புறமா. சோ இவங்களுக்கு யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்பரோட படை தளபதியா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைரம் கான் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். சோ அவர் தான் வந்து இவங்களை ரூல் பண்ணியிருப்பாங்க. சோ இப்போ வந்து செகண்ட் பானிபட் வார் நடக்கும். அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு 1556ல. சோ இங்க பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் பானிபட் யாரோட நடந்துச்சு அப்படின்னா பாபரோட பீரியட்ல, அதுக்கப்புறமா அக்பரோட பீரியட்ல நடந்திருக்கும். சோ யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹேமு, அங்க வந்து ராணா சங்காவோட நடந்திருக்கும், இங்க வந்து ஹேமுவோட நடந்திருக்கும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் அக்பர் கிட்ட கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ அவர் என்னென்ன மொழி கொண்டு வந்திருப்பாரு, ஜிஸ்யாவரி கொண்டு வந்திருப்பாரு. இப்ப லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயுமே அது வந்துருந்துச்சு, சாரி குரூப் 1 கொஸ்டின்லயுமே அது கேட்டிருந்தாங்க. சோ ஜிஸ்யாவரி வந்து எப்ப அவர் எடுத்தாரு, இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு பில்கிரிம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எப்ப அந்த வரிகள் கொடுத்தாங்க, வரிகள் எப்ப தளர்த்தினாங்க, இந்த விஷயம் எல்லாமே வந்து அக்பர்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அக்பரோட எம்பரர் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காபூல்ல இருந்து ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் நம்மளோட பாதி இந்தியா வந்து இவர் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோண்ட்வானா இது ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கான்குவெஸ்ட் ஆஃப் விமன் ரூலர். ஸோ இந்த இடத்துல விமன் ரூலர் அப்படிங்கிறவங்களும் உள்ள வருவாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராணி துர்காவதி வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர் பார்த்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் விஷயங்களும் இதில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ பேட்டில் ஆஃப் ஹல்திகாட். ஸோ ஹல்திகாட்டி அப்படிங்கிறது நம்ம இதுல பார்த்திருக்கோம். ஸோ இதுவுமே அகைன் வந்து ராணா பிரதாப் கூட இவர் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய வார்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவராலா வந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் நார்த் வெஸ்ட்ல மிலிட்ரி கேம்பெயின்ஸ் எப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டோரியா அப்படியே படிச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் கண்டிப்பா நம்மளுக்கு கொஸ்டின் வரும். அக்பரோட ரிலீஜியஸ் பாலிசி. ஏன் அப்படின்னா அக்பர் வந்து சமய சார்பற்ற ஒரு மனுஷனா இருந்தாரு. எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிறது இருந்தாரு. ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கறத அவர் பார்க்கல. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கைண்டா ரொம்ப ஃப்ரீயாவே அவர் இருந்திருப்பாரு. ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ரஜபுத்திரோட ஒரு இளவரசி வந்து மணந்து வந்திருப்பாங்க, ஜோதா அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதனாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 2 சமயத்திலுமே வந்து அதிகமான பற்று கொண்டிருப்பாரு. எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஜிஸ்யா வந்து எப்ப எடுத்தாங்க, நான் முஸ்லிம்ஸ் டாக்ஸ், அவங்களுக்கான பில்கிரிம்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல இவருடைய என்னென்ன ஹால்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, இபாதத் கானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இபாதத் கானா அப்படிங்கிறது முக்கியம். எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபதேபூர் சிக்ரில இருக்கு. சரிங்களா? சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு கல்ச்சர். ஸோ இவரோட கல்ச்சருக்கு என்னென்னலாம் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படிங்கிறது, இவங்களுடைய லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்க, பர்ஷியனா இல்ல சான்ஸ்கிரிட்டா இல்ல வந்து உருதுவா என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் என்னென்ன யாரோட ஆட்டோபயோகிராபிஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் யாருக்கு அப்புறம் வராங்க அப்படின்னா அக்பரோட பையன் ஜஹாங்கீரா வராரு. ஸோ ஜஹாங்கீரோட ரூல் வந்து அவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர்னா கான்கர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஜஹாங்கீரோட வைஃப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெஹருநிசா. இவங்க தான் வந்து நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ இவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ நூர் ஜஹானுக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நூர் ஜஹானை வந்து இவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்திருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சீக் குரு வந்து இவர் கொண்டிருப்பாரு. ஸோ 5ஆம் சீக். அதே மாதிரி அவுரங்கசீப்போட பீரியட்லயுமே வந்து ஒரு சீக் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ஸோ இவர் வந்து குரு அர்ஜுன் அப்படிங்கிறவரை கொண்டிருப்பாரு. ஸோ அவர் வந்து குரு கோபிந்த் சிங் அப்படிங்கிறத கொண்டிருப்பாங்க. ஸோ 5th அப்படிங்கறது நம்ம பார்த்திருப்போம். ரைட்? ஸோ இங்கதான் இருக்கும் சீக் லீடர் குரு அர்ஜுன். ஸோ இது வந்து இவங்களுடைய தொடர்பு இருக்கும் அப்படிங்கறதுனால கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதனால வந்து இவங்களுக்கும் சீக்ஸ்க்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸோ ஷாஜகான் அடுத்தது யார் அப்படின்னா 1627 to 1658 வராரு. இவர் வந்து மும்தாஸ்க்காக தாஜ்மஹால் கட்டுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ இவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய தர்வாசாஸ் எல்லாமே கட்டியிருப்பாரு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ இவரோட பேர்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே பளிங்கு கற்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சிவப்பு நிற பளிங்கு கற்கள். ஸோ ரெட் மார்பிள்ஸ் மூலியமா தான் எல்லாமே கட்டியிருப்பாங்க. ஆனா ஷாஜகானோட பீரியட்ல முதல் முறையா ஒயிட் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி கட்டியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து நமக்கு தெரிஞ்ச தாஜ்மஹால். ஸோ அதை பத்தி சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு நிறைய தோட்டங்கள் வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஷாஜகானோட பார்த்தோம் அப்படின்னா அதோட எம்பரரோட ஒரு வேல்யூ அப்படிங்கிறதே வந்து குறைஞ்சிருக்கும். அடுத்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவுரங்கசீப் வந்திருப்பாரு. அவுரங்கசீப் அப்படிங்கிறது அக்பர் செஞ்ச நல்ல விஷயங்கள் அத்தனையுமே மாத்தி மறுபடியுமே வந்து ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனைகளே உண்டாயிருக்கும். ஸோ இவர் வந்து ரொம்ப ரூடா இருந்திருப்பாரு. இவருடைய ரூலிங் பீரியட் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டஃப் டைம்ஸா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதான் இதுல கொடுத்திருப்பாங்க. சோ அவுரங்கசீப்போட எம்பையர் என்னவா இருந்துச்சு, இவரை பொறுத்த வரைக்கும் நாட்டை ரூல் பண்ணணும், கம்ப்ளீட்டாவே எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்திருக்கும். அதனால யார் என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இவர் கவலையே படாம இருந்திருப்பாரு. ஒரு சில நல்ல விஷயங்களுமே இவர் கொண்டு வந்திருப்பாரு. சோ அவருடைய மதங்களை வந்து அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அது என்னென்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் பூரா இந்தியாவே வந்து இவர் கவர் பண்ணியிருப்பாரு. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் மட்டும்தான் விட்டுருப்பாங்க, மித்த எல்லாமே கவர் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாவே முகல்ஸ் முடிஞ்சிருக்கும்.
ஏன் அப்படின்னா அவுரங்கசீப்க்கு அப்புறம் இதை வந்து ப்ராப்பரா பாத்துக்கிறதுக்கோ இல்ல கரெக்டா லீட் பண்ணிட்டு போறதுக்கோ எந்த கிங்குமே இல்ல. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து மன்சப்தாரி முறை. சோ இதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ல தான் வந்து கம்ப்ளீட்டாவே நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ மன்சப்தாரி அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய குதிரைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. மன்சப்த் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருப்போம். ரைட்? சோ அதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். சோ இந்த குதிரைகளுக்கு அந்த குதிரைகளை மேய்க்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ எவ்வளவு குதிரைகள் கவுண்ட் வச்சிருப்பாங்க, 10,000 குதிரைகள் அப்படிங்கறது ஒன்று சொல்லியிருப்போம். சோ இது எல்லாமே வந்து அவங்களுக்காக வரிக்கக்கூடிய ஒரு டாக்ஸா அவங்களுக்கு இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்து இவங்களோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் என்ன, ஆர்கின் ஆர்கிடெக்சர் என்ன, இதெல்லாமே பாத்துக்கோங்க. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புராணா கிலா அப்படிங்கிறது, புலன் தர்வாசா, திவானி காஸ், இது எல்லாமே. ஓகேங்களா? சோ இதுல ஒரே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கு. இந்த பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னா ரெட் ஃபோர்ட் ஆல்சோ கால்ட் லால் கிலா. சோ லால் கிலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா இது வந்து சிவப்பு கற்களால ஃபுல்லாவே கட்டப்பட்டிருக்கும். சோ லால் அப்படின்னா ஹிந்தியில வந்து ரெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? So Lal Killa in Delhi was the residence of the Mughal emperors, constructed in 1639 by Emperor Shah Jahan as the palace of his fortified capital Shahjahanabad. The Red Fort is named for its massive enclosing walls of red sandstone. ஓகேங்களா? ஸோ ரெட் சாண்ட்ஸ்டோன்ல கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா இவரோட கேபிட்டல ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட். இது எல்லாமே கண்டென்ட் தான், ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த லெசன் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.